ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போனோம்னா நிறையா ப்ராக்ரஸ் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ ஆமாம், நான் நிறையா ப்ராக்ரஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளிப்பு போடுறேன். அந்த கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ரே மாடு போட்டேன். எக்ஸ்ரே மாடு போட்டு தான் டைமெண்ட்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ நான் மற்ற ப்ராக்ரஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறையா பார்த்தீங்கன்னா ஆஃப் கேமில் நிறைய செஞ்சுருந்தேன். ஸோ செஸ்ட்டில் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் உங்களுக்கு இன்னும் நான் கட்டணும். இந்த டைமண்ட் பிக்ஸ் வந்து நான் ஒரிஜினல் எக்ஸ்ரே மாடு இல்லாமல் ஓனாக செஞ்சேன். 5 டைமண்ட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த 5 டைமண்ட் பிக்கெக்ஸ் என்சாண்டிங் டேபிளும் பண்ணேன். அப்புறம் நிறைய லூட்டிங்க கிடச்சிது. அப்புறம் ஃபுட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் போகும்போது எடுத்த பிளாக்ஸ் இதெல்லாம் கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் ஆஃப் கேனில் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் தான் கைஸ். ஸோ இது வந்து 3 போட்டிருந்தேன். 3 போட்டு மேலே வரும்போது ஒன்று உடச்சிருந்தது எக்ஸ்ட்ராக்குன்னு இப்போ சரியாக போச்சு. ஸோ அதே மாதிரி நெதர் போர்ட்டல் பில்டப் பண்ணியாச்சு. லாவா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க வில்லேஜில் இருந்து எடுத்தேன். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விதாவுக்கு ஒரே கோழி பாயிண்ட் சுற்றிட்டு இருப்பாங்களாம். வேறு என்ன பண்ணியிருக்கிறேன், இன்சென்டிங் டேபிள் அவ்வளோதான் யூஸ். வேறு என்ன பண்ணுறது. இந்த இன்சென்ட் டேபிள் ஓன் டைமண்டில் தான் யூஸ். சீட்டிங் பண்ண எடுத்துருப்பான். ஆனால் 5லேருந்து ஒரு பிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஃபார்ம் வச்சுருப்பேன். அதான் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு பசங்களுக்கு தான் ரெடி பண்ணேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மு அப்புறம் மெயினாக ஒன்று காட்ட மாதிரி மார்க் ஃபார்ம் கட்டியிருக்கேன் கைஸ். எங்கடா ஒன்றத்தையும் காணுமே பார்த்துக்கிறீங்களா, காட்டுறேன். ஸோ அண்டர் கிரவுண்ட் மார்க் ஃபார்ம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது கடி இருக்குது. ஸோ எப்படின்னா நம்ம பாக்ஸ் போடுவோங்களே கைஸ், பாக்ஸை வந்து உள்ளே குழி தோண்டி மேலே பறிச்சிட்டு இது வந்து ஏஎஃப்கே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஏஎஃப்கே பண்ணி இப்போ எப்படி உள்ளே போனோம்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்கா. ஸோ ஆஃப் கேமில் நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க. வீடியோவில் காட்டினா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். சுத்தம் கைஸ் மாஃப் ஃபார்ம் நான் வந்து நான் இன்னும் நிறையா பண்ணல. இவ்வளோ தான் லூட் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா பண்ணணும். இப்போது என்ன ப்ராக்ரஸ் பண்ணணும்னு சொன்னல, என்னன்னா ஃபுட்டு நம்மக்கிட்ட சத்தியமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லெதர் வேணும். சுகர் கேனும் லெதரும் பேப்பர்ஸ். ஸோ இப்போ கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். இன்னும் ஏதாச்சும் ஆஃப் கேமில் பண்ணியிருக்கேன்னா அங்கே ஒரு பீ நெஸ்ட் இருந்துச்சு, அதை உடச்சி விட்டேன். வேறு என்ன பண்ணியிருக்கிறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. நெதர்க்குள்ளே போனாலும் ஒரு மக்கள் பார்க்குறேன் கைஸ். நெதரில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே ஒரு வில்லேஜ், இங்கே ஒரு வில்லேஜ் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். நான் வேறு எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 6 மரம் ஃபுட் எடுக்க போகிறோம். ஃபுட்டு நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை. இவ்வளோ தான் இருக்குது. இது பத்தாதான்னு கேட்டிங்கன்னா பத்தாது தான். எனக்கு இன்னும் வேணும். இப்போ பார்க்கலாம் எடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடலாம். ஃபார்ம் பண்ணலாமா இல்லை அனிமல்ஸ் கில் பண்ணலாமான்னு பார்க்குறேன் கைஸ். எனக்கு இன்னும் அனிமல்ஸ் கில் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. பட் நான் ஃபார்மே பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இருங்க, அதை வச்சுருக்கேன். என் கையில் வாட்டர் பக்கெட்டு பார்த்தீங்களா? இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்சி காட்டுறேன். உங்களுக்கு அப்போ தான் புரியும். இந்த இடத்துல நிறையா மீன் இருக்கும். இந்த பிரிட்ஜு கையில் சுகர் கேன் ஃபார்ம் கிடையாது.
அன்றைக்கி அத்தனை மீன் என்னை பயன்படுத்திட்டு இருக்கு கைஸ். ஒரு மீனை காணோம். ஃபுல் டைமண்ட் ஆர்மர் எடுத்தாச்சு கைஸ். இப்போ லோட் ஆகாமல் இருக்கீங்களா காட்டுறேன். ஓகே மீனை பிடிச்சாச்சு, உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கைஸ் இங்கே வில்லேஜரை பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் என்ன பண்ணிட்டுருக்குறான்ட்டு. அவன் மூமெண்ட்டே வித்தியாசமாக இருக்கும். கைஸ் அங்கே குதிரைலாம் இருக்குது கைஸ். ஸோ இங்கே வந்து வில்லேஜர் இருக்கான். அவன் வில்லேஜ் அவன் ஹைட்டான இடத்துலருந்து தள்ளி விடும் போது அவன் மூக்கு பாருங்கள் ட்ரக்கானா அப்படி அவன் தள்ளி விடுறான். மூக்கு மேலே போயிட்டு வரும் பாருங்களேன். ஏய் நல்லா இருக்கா கைஸ். ரியலிஸ்டிக் மாடு கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. கையில் டர்ட் நான் மேலேருந்து கீழே குதிப்பேன். அப்போ நான் மேலேருந்து கீழே குதிக்கும் போது என் கையில் இந்த மீன் பக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மீன் பக்கிட்ட மட்டும் பாருங்களேன். நான் மேலேருந்து கீழே குதிச்சு போகிறேன். இல்லை இதுதான் நல்லா ஹைட்டாக இருக்குது. இந்த பிளேஸ் ஹைட்டான பிளேஸில் இருந்து கீழே போனால் அதுக்கு முன்னாடி நம்ம செட் போயிடுவோம். ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் கேம் ஆச்சு சைன்இன் பண்ணிவிட்டு நீங்களும் நாங்கள் நாமளும் கால்ஃபர் சர்வரில் விளாட்லாம். என் ஃப்ரெண்டு வரணும்னு சொன்னான், என்னாச்சுன்னு தெரில. ஹாட் ரீஜன் இருக்கும். ஜாவாவாக இருந்தால் எல்லோரும் ரீஜன் இருக்கும். பிசி இருக்குது, ஆனால் கேம் தான் ஏற்ற முடியாது. ஓகேப்பா கீழே குதிப்பேன். என் கையில் இருக்க மீனை மட்டும் பாருங்களேன். எதுவுமே ஆகலன்னு பார்க்குறீங்களா. இந்த மீன் ஒர்க் ஆகாது கைஸ், அது ட்ராபிக்கல் ஃபிஷ். நான் வந்து கிரியேட்டிவ் மாடலில் போடுறேன். எக்ஸ்பி இருக்குது. நான் போய் ஸோ ஃபுட்டு வேணும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நமக்கு என்சன்மெண்ட் வேணும். என்சன்மெண்ட் வேணும்னா லெதர் வேணும். குதிரை பசங்களை பார்த்தோம் பார்த்தீங்களா மேலே, அவனுங்களை போய் ஃபஸ்ட்டு அடித்து லெதர் எடுக்கணும். என் ஃப்ரெண்டு எஃப்ரெண்டு வரந்தாங்க சொன்னால் அவன் அழைப்பாங்க. ஃப்ரீ ஃபயரில் நான் கையிலே எடுக்கிறது. இங்கே 2 குதிரை பசங்க இருந்தாங்களே கைஸ், அவன் போயிட்டான். இந்த பயக்கான எங்கே போனான்னு தெரில. நல்லா வா மாடு கூட்டுறது கைஸ், மாடு கூட்டம். இந்த மாட்டை போய் போட்டு தள்ளுவோம். கையில் கத்தியை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்வாடு கிரிட்டிக்கல் ஷாட். ஃபுட்டு 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 பார்க்கோர். போச்சு 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 தப்பிச்சிட்டேன் கைஸ். இந்த ஹார்ட்கோரே ஒரு வாட்டி காலியாக இருக்கும் கைஸ். ஆஃப் ஹார்ட் 1.5 ஹார்ட்டில் இருந்தேன். எப்படின்னா இந்த கேவில் கீழே குதிச்சு தான் ஏற்கனவே இல்லை 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 இந்த பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ் இல்லை, அந்த பிளேஸ். அந்த கேவில் கீழே குதிச்சிட்டேன். என்கிட்ட ஏற்கனவே பாதி ஹார்ட் இருந்துச்சு. அப்படியே குதிச்சிட்டேன். ஒரு ஹார்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. திடீர்னு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஆஃப் ஹார்ட்டுக்கு மாற்றி வச்சிட்டேன். ஐடி கேஸ் இப்படி தான் எப்படி சாவறதுன்னு என்னை பார்த்து கற்றுக்கணும். ஸோ இங்கே ஏதாச்சும் பண்ணியிருக்கிறேன்னா அதுதான் கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபார்ம்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நல்லா கிராஸான பயம் வேணுமே, நல்லா கிராஸியாக இருக்கணும். ஓகே இந்த இடம் கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. கரெக்டாக சென்டரில் வாட்டர் பக்கெட் வைக்கணும். வேஸ்ட் இங்கே வைப்போம். இது அப்படியே வி ஷேப்பில் ஆனாடி எடுத்துருவோம் கைஸ். இந்த டைம் எடுத்துட்டோமா. இங்கே சீடு கட்டிட்டு பார்த்தீங்களா கைஸ். ஸோ இப்போ இதே டெக்னிக் வச்சு தான் அங்கே அவ்வளோ பெரிய ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் 2 ட்ரவுண்ட் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் நியூட்ரலைஸ் செல்லும் ட்ரைடண்ட்டும் வச்சுருந்தான். நாசமாக போனால் ட்ரைடண்ட்டு வச்சுருந்தாங்கன்னு அடித்தேன். ட்ரைடண்ட் தரல, அப்படியே குடிச்சிட்டான். அப்படின்னா
ஷீட் இருக்குது. அட்லீஸ்ட் அங்கே போய் ஃபார்மிங் பண்ணுவோம். ஃபார்மிங் ஸோ இந்த வீடியோ தான் கைஸ். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோட பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய், டேக் கேர். ஸோ கைஸ், ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போயிடலானே வந்தேன். ஸோ இந்த சவப்பட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒன்று நம்மளுது நம்ம பேருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட நேமில் இருந்து ஷவுட் அவுட்டாக ஆகிக்கலான்னு பார்க்குறேன். உங்களில் யாராச்சும் இந்த போர்டில் உங்களுக்கு பேர் வரணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் பேரை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டில் இருந்து நேம் எடுத்து வைக்கலாம்.